ஓம் சரவணபவ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் நினைத்தது நிறைவேற முருகனின் கடைக்கண் பார்வை கிட்ட திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற முதல் திருப்புகள். முருகனே முதல் அடியை எடுத்து கொடுத்த திருப்புகள், முத்தான திருப்புகள் பார்க்கலாமா? முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரி சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிவேன 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகழ்வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொர் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கள நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிடி கடையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றனற்ற பண உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவள பெருமாளே. இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே, சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே, மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கண்ணர் பரமசிவனாருக்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமாலாகிய இருவரும் 30 முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே, பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ. பாடலோட பிற்பகுதி பார்த்தீங்கன்னா முருகன் அசுரர்களுடன் செய்த போரை பற்றி இதில் வர்ணித்து அவர் எழுதியிருக்காரு. தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும், கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும், 8 திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும், கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களையும் அதே தாளத்தில் முழக்கவும், போர்க்களத்தில் கிழ கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுத்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும், சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை கொன்று பலி கொடுத்து அசுரர்குல மலை கிரௌஞ்சங்கிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் முருகருடைய பெருமைகளை பாடிட்டு இந்த பாடலின் பிற்பகுதியில முருகன் அசுரர்களோட எப்படி போர் புரிஞ்சாரு அப்படின்றத விரிவா சொல்லியிருக்காரு. இந்த பாடலை நீங்க தினமும் பாடுங்க. இந்த வாரம் ஃபுல்லா பாடினீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடாயிடும். தினமும் பாடுங்க. முருகருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.